ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நான் ஏஐ வீடியோ போட்டு எப்படி மானிட்டேஷன் ஆனேன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியாது. ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். அப்புறம் நான் பாதி சொன்னதை கேட்டு நீங்கள் போய் உங்கள் சேனலில் எதனா பண்ணீங்கன்னா அப்புறம் சேனல் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா ஏஐ வீடியோ போடுறதுக்காக இன்னொரு சேனலில் நிறைய பேர் ஏஐ வீடியோ போட்டு நிறைய சப்ஸ்கிரைப் வாங்கியிருக்காங்க, நிறைய வியூஸ் போதும்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஜீசஸ் வீடியோ போட ஆரம்பித்தேன். அது இன்னொரு சேனல்லேருந்து வாய்ஸ் மட்டும் காப்பி பண்ணி ஜீசஸ் பிக்சர்லாம் நம்ம சேட் ஜிபிடியில் கூகுள் ஜெமினியில் எடுத்துக்கிட்டேன். அதை வச்சு இன்ஸ்டாகிராமில் வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்டு தான் இருந்தேன். அது எனக்கும் நிறைய வியூஸ் போக ஆரம்பிச்சிது. எனக்கு நிறைய வியூஸும் போச்சு. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, லைக் பண்ணாங்க, மெசேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லாங் வீடியோ போட ஆரம்பித்தேன். எனக்கு வாட்ச் ஹவரும் வந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா எனக்கு அதனால் வாட்ச் ஹவர்ஸும் அதிகமானதுனால அதுக்கப்புறம் எனக்கு மானிட்டேஷன் ஆகிடுச்சு. மானிட்டேஷன் ஆனதுனால நான் மறுபடியும் வீடியோ போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் போயினே இருந்தது. திடீர்னு எனக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளம் வந்துச்சு. அதனால் நான் மறுபடியும் வீடியோ நான் எப்படிலாம் எடிட் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்பீல் வீடியோ போட்டதுக்கப்புறம் ஓகே ஆகிடுச்சு. மறுபடியும் மானிட்டேஷன் ஆகிடுச்சு. மானிட்டேஷன் ஆனதுனால சரி நானும் ஏஐ வீடியோ அதேமாதிரி நான் எப்பவும் போல் எடிட் பண்ணி போட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு டாலரும் வர ஆரம்பிச்சிது. $82 வந்தது. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா யூடியூப்லேருந்து எனக்கு செக் வச்சுட்டாங்க. இது ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளம், இன்அத்தன்டிக் கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் மறுபடியும் எப்படி வீடியோ எடிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்பீல் வீடியோ போட்டும் கன்ஃபார்ம் இன்அத்தன்டிக் ப்ராப்ளம் வந்துடுச்சு. இப்போ தான் எல்லா ஏஐ சேனல்லுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. எதனாலன்னா இதுக்கப்புறமா நம்ம போடுற வீடியோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஏஐ வீடியோ போட்டு மானிட்டேஷன் ஆகி எனக்கு டாலரு வர ஆரம்பிச்சுது. அப்புறமா ஸ்டாப் ஆகிடுச்சுங்க. இதுக்கப்புறமா நம்ம ஏஐ வீடியோ போடவே முடியாது. ஒன்று நம்ம ஃபேஸ் காட்டி வீடியோ போடணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஓன் வாய்ஸ் நம்ம பேசணும். இல்லைன்னா ரியாக்ஷன் பண்ணி வீடியோ போடலாம். ஆனால் வெறும் டெக்ஸ்ட் வரைக்கும் டைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ போடவே கூடாது. பின்னாடி சாங்ஸ்லாம் வச்சு போடுறாங்களே அந்த மாதிரி போட்டோன்னா கூட மானிட்டேஷன் இப்போல்லாம் அக்செப்ட் பண்ணுறதில்ல, கேன்சல் பண்ணிடுறாங்க. அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஓன் கண்டென்ட் வச்சு போடுங்க. கண்டிப்பாக மானிட்டேஷன் கிடைக்கும். உங்களுடைய ஓன் வீடியோவாக இருக்கணும். அதுக்கப்புறமா ஒன்று வாய்ஸ் கொடுக்கணும், இல்லை ஃபேஸ் காட்டணுங்க. இதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம வீடியோ போட்டால் மட்டும்தான் நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு மானிட்டேஷன் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா கரெக்டாக ஒரு கண்டென்ட் வச்சு போடுங்க. தம்ப்லைன் நல்லா எடிட் பண்ணி போடுங்க. கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணி பார்ப்பாங்க. உங்கள் வீடியோவும் சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகி வியூவர்ஸ்லாம் வருவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க. நான் போட்ட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.